எங்க பாண்டியம் எங்க? குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கே ப்ரோவை காணோம்? ப்ரோ வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக ஊருக்கு போயிட்டார். அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆமாம். நான் அவருக்கு வந்து மைனஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ அப்போல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. என்னன்னா சரி அவர் வந்து ஓட் போடுறதுனால சரி அது நம்மளோட கடமை. அதை கண்டிப்பாக ஆமாம், ஜனநாயக கடமை ஆற்ற போயிருக்காரு. ஸோ ஜனநாயக கடமை ஆற்றத்துக்காக ஊருக்கு போயிட்டாரு. அதனால தான் வந்து நாங்கள் இன்னைக்கு வரல. ஓகே ஓகே. நேற்று ஏன் வரலை? நேற்று ஏன் அவர் வரலைன்னா, நேற்று தான் அவர் ஊருக்கு கிளம்பினாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஈவெண்ட்டு, அதனால 2 பேரும் வர முடியல. நம்மளும் ஒரு 15 நாள் சுவாரஸ்யமாக வந்தா நல்லா இருக்கு. அதில் ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கணும்ல, அதனால தான் வந்து அதனால ஓகே ஓகே சரி ஓகே. நீங்களே எங்கேயோ பெரிய இடத்துல மாட்டிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் டிராஃபிக் ஜாம். ஆட அது ஏன் கேட்குறீங்க? செம்ம டிராஃபிக்கு. விஜய் வந்திருந்தாரு அண்ணா நகருக்கு. சூப்பர். பாத்தீங்களா அவரை? எங்க பார்க்க முடியலையே. சரி இருந்து 5 நிமிஷம் 3/4 மணி நேரம் அண்ணா நகர் வந்துருக்கீங்க. 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்கலாம்ல. எங்க அவருக்கு பின்னாடி தான் நான் மாட்டிட்டு இருக்கேன். அப்படியா? அதனால பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன் நேற்று. சரி அதனால நேற்று வந்து எங்க மாஸ்டரும் வந்து லேட்டா 7 மணிக்கு தான் வந்தாரு. நானும் ஈவெண்ட் போயிருந்தேன், மாமா ஊருக்கு போனாலும் 3 பேருமே நாங்கள் வந்து கிளாஸ் பிக் ஆக முடியல. ஆனால் நேற்று வீடியோ வந்திருக்காது. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம சூப்பராக பண்ணுறோம். இன்னைக்கு வந்து டே 17, டே 16 எங்களுக்கு லீவு. கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே 17 இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரி ஸ்டார்ட் பண்ணோமா? நம்ம பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இல்லை கிராஸ் ஃபிட். இன்னைக்கு தனியாக மாற்றப்போலாம் நீங்கள் கிராஸ் ஃபிட்டாக வச்சு செய்யுங்க. எனக்கு இல்லை கிராஸ் ஃபிட் பண்ணால் தான் நல்ல வெயிட் லாஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும். அதனால் கிராஸ் ஃபிட் நம்ம பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அவர் வரதுக்கு 3 நாள் ஆகும். நீங்கள் தனியாக தான் மாட்ட போகிறீங்க. அதனால வந்து ப்ரோ நீங்கள் வீடியோவில் பாருங்க. ஸோ எஸ், ஐ திங்க் உங்கள் எல்லாரோட டயட்டும் சூப்பராக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறேன். நான் வீடியோ முடிச்சுட்டு கேட்குறேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எஸ், இதுக்கப்புறம் என்னோடய மைக்கோட ஆடியோ வேலை செய்யலை. மைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. பட் ஆனால் நம்ம ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இப்படி வந்து வாய்ஸ் ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வார்ம் அப் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க. ஃப்ரம் ஹெட்டு, ஷோல்டர், ஹிப்பு, நீயே, சைட்ஸ் எல்லாமே பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்ஃபிட். அதாவது ரொம்ப ஹை இன்டென்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ இதில் தான் நிறைய வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து நான் 30 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 15 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே நான் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கேன்னா 15, 25, 30 அப்படின்னு பண்ணுங்கள். இல்லை ஒரேடியாக 30 கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கெட்டில் பெல் ஸ்குவாட். ஸோ இந்த கெட்டில் பெல் பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் எங்கள் கூடயே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் கேன் இருக்கும் தெரியுங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் 15 கவுண்ட்ஸ் பண்ணேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 வேரியேஷன் பண்ணி முடிக்கும் போதே ஒரு அவ்வளோ ஸ்வெட் வரும் அண்ட் உங்கள் பாடி ஹீட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். தேர்ட் வேரியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பர்பீஸ். ஸோ பர்பீஸ் வந்து நான் வந்து மாடிஃபைடு வெர்ஷன் பண்ணுறேன். எப்படின்னா ஜம்ப் பண்ணிவிட்டு ஸ்டெப்பிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் மாடிஃபைடு வெர்ஷன். இதே வந்து அட்வான்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணுவாங்க ரெண்டுமே. ஸோ அதுதான் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ நான் மாடிஃபைடு வெர்ஷன் பண்ணுறேன். நான் பண்ண கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கவுண்ட்ஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இருக்கீங்கன்னா 15 கவுண்ட்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகிறீங்க அப்படின்னா 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீ பெயின் இருக்குது, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 3 கவுண்ட்ஸ், 5 கவுண்ட்ஸ், ஒரு 6 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் என்னென்னா ஷோல்டர் டேப். இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் பிளாங்க், நம்ம நார்மலாக பிளாங்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கிட்டேயோ இல்லை கீழே தரையிலையோ கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் டேப் பண்ணுங்கள். நான் வந்து 20 கவுண்ட்ஸ் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லெவல் போக போக 15, 20 வரைக்கும் நீங்கள் கவுண்ட்ஸ் ஏற்றிக்கிட்டே போகலாம். ஆல்மோஸ்ட் 25 வரைக்கும் கூட ஏற்றிட்டு போகலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எனக்கு டஃப்பாக தெரியலங்க. ஆனால் அடுத்த ஒரு வேரியேஷன் கொடுத்தார்ல, அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு போகணும். ஸோ இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில. நான் வந்து அண்ணாட்ட கேட்டுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மேலே 10 kg வெயிட் வேறு வச்சுருந்தாரு. ஸோ நார்மலாக அந்த ஸ்டீல் பாரை தள்ளுறதே அவ்வளோ வெயிட்டு. பட் ஆனால் இப்போ வந்து 10 kg வச்சு தள்ளும்போது இன்னும் வெயிட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணலாம்னா, வீட்டில் இருக்க சோஃபா டைனிங் டேபிளை தள்ளி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ
சும்மா ஃபன்னுக்கு தாங்க சொன்னேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கார்டியோ பண்ணிக்கலாம். அது வந்து இதுக்கு ஈடாகும். ஸோ நல்ல ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து இந்த இன்டென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வாக்கிங்கில் கிடைக்கும். Ready, come on. முடியல, புழியிறாரு. கிராஸ்ஃபிட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து யுவராஜனா வந்து ஆப்ஸ் கிளாஸில் 2 வேரியேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 15 டேஸ் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் கம்பைன்டு கிளாஸஸ் அண்ணா எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து லெக் ரைஸு. ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ பண்ணேன் பார்த்தீங்கன்னா 20 கவுண்ட்ஸ் பண்ணேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 10-15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல கொஞ்சம் லெவல் போனதுக்கப்புறம் நீங்கள் 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மெயின் பாயிண்ட்னா கால் கீழேயே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் தான் கால் இறங்கணும். லெக் ரைஸ் நல்லா பண்ணணும். இந்த ஆப்ஸில் லெக் ரைஸை நீங்கள் பண்ண உங்களுக்கு கோர் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இதுன்னு கிடையாது, இன்றைக்கி இருக்கிற கிளாஸில் 2 வேரியேஷன் பண்ணுறோம்ல, இதை நீங்கள் டெய்லி பண்ணாலே கோர் சூப்பர் ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த ஸ்ட்ரென்த்தன் ஆகுது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ஹிப் ஏரியாவில் இருக்க ஃபேட் எல்லாமே நல்லா கம்மியாகும். ஆப்ஸ் வந்து சூப்பராக ஷேப்பப் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணது லெக் ரைஸு. செகண்ட் பண்ணுற வேரியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சஸ். ஸோ இந்த க்ரன்ச்சஸ் என்னென்னா அண்ணா வந்து எதுக்கு என் கால் மேலே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கால் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவர் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா யாராவது இந்த மாதிரி நிற்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் டம்பிள் இருக்குன்னா 2 டம்பிள் வச்சுட்டு அந்த கேப்புக்கு நடுவில் காலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்கள் கால் மூவ் ஆகாது. அண்ட் பார்க்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. ஆனால் ஆப்ஸை அவ்வளோ ரிசல்ட்டு சூப்பராக கொடுக்கும். இது வந்து நான் 15 கவுண்ட் போட்டேன். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 8, 5 உங்களால் எவ்வளோ முடியுதோ ஃபஸ்ட்டு அந்த லெவலுக்கு க்ரன்ச்சஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 1 டேக்கு. லைக் 8, 10, 15 மாதிரி. இன்னைக்கு ஒர்க் அவுட் வெற்றிகரமாக முடிச்சிருச்சு. சூப்பர். சரி, நாளைக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்துடுவோம். இன்றைக்கி சிறிய மைக் ப்ராப்ளம்னால ஆடியோ பெருசாக கனெக்ட் ஆக முடியல. என் மாமா வந்து ஓட்டு போட போயிருக்காரு. அது அந்த ஆடியோவில் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து ஆடியோ கனெக்ட் ஆகல. அதனால் மாமா இன்னைக்கு வர முடியல. அவர் நான்லேருந்து பெர்ஃபெக்டாக வீடியோ காலில் ஜாயின் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட இன்றைக்கி பண்ணுற மாதிரி சொன்னார். சார் நான் வந்து உங்களுக்கு வீடியோ காலில் வரேன், நீங்கள் எனக்கு ட்ரெயின் பண்ணிவிடுங்க. போய் இறங்கினதே லேட் ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. அப்படியா? ஏன்னா நேற்று மட்டுமே இங்கேருந்து முதலி போக எப்படின்னா ஆப்வியஸாக ஒரு 9 ஹவர்ஸ் ஆகும். நேற்று 12 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 12 to 13 hours பிகாஸ் ஆஃப் இந்த டிராஃபிக். ஏன்னா இங்கே நம்ம மதுரவாயிலேருந்து ஊரை பார்க்க போகிறதுக்கே ஒரு 2.5 hours தேவைப்படுச்சு. அவ்வளோ பேர் இங்கேருந்து ஜனநாயக கடமை. ஆமாம், ஆக்சுவலி இந்த வாட்டி ஓட்டிங்னா நான் என்னென்னா எல்லாருமே போய் ஓட் பண்ணுறாங்க. சில டைம் எதாவது மிஸ் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வாட்டி நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஓட்டு போடணும். என்ன மாதிரி நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் அவங்களோட கடமை, ஜனநாயக கடமை. அதனால் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. சூப்பர். ஆனால் இப்போ என்னன்னா டயட் வந்து ஒரே டயட்டாக போயிட்டு இருக்கு. வேறு என்ன இன்க்ளூட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பாவம் இதை லைட்டாக நான் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் அதே மாதிரி நிறைய பேர் டயாலிசிஸ் ரெக்டைக்கும் வந்து ஒர்க் அவுட் கேட்டுட்டாங்க. இவர் இல்லாத டைமில் நம்ம சிங்கிளாக ஒரு நாள் அதை எடுத்துருவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அந்த டயாலிசிஸ் ரெக்டையும் எடுக்கலாம். அவர் இருந்தால் வலிக்கிட்டு பண்ண முடியல அப்படின்னு நம்ம தான் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ எஸ், இப்போ நான் போய் கார்டியோ பண்ண போகிறேன். நீங்களும் போயிட்டு கார்டியோ பண்ணுங்கள். முடிச்சுட்டு ஒரு டயட்டெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒர்க் அவுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இது சொல்ல மாமா ஒர்க் அவுட் பண்ணி அமைச்சாங்கன்னா அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹலோ நாளை இங்கே பாருங்கள், நானும் வெறி கொண்டு கொஞ்சம் ஒரு நாளோட லீவ் விட மாட்டேன்னு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். நாளைக்கு ஊருக்கு வந்தாலும் இது மட்டும் பிடிச்சிக்கு ஓட்டிங்காக வந்த நாளைக்கு. அப்படியா? தம்பியோட மாஸ்டர் சவால் மாஸ்டர் நீ புஷ் கொடுத்துருந்தானே? ஆமாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. நேற்று நான் வந்தேன், அதனால் நீங்கள் நான் புஷ் வருது. அண்ணன் தங்கச்சி ஜாலியாக பண்ணுறீங்களா?
அண்ணன் தங்கச்சி ஜாலியாக பண்ணுறீங்களா? அப்படியா? அப்படியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமாம் சூப்பர் சூப்பர். வெரி குட். நல்லா டிஸ்கஷன் பண்ணுங்க. நான் எனக்கு இன்னைக்கு கோச் வந்து எனக்கு இன்னைக்கு கோச் மலைசாமி தான். ஹாய்க்கா. நம்ம அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணிடுவோம். இன்னைக்கு கோச் மலைசாமி தான் நமக்கு. பாய். ஹாய் சார். பார்த்தீங்களா மக்களே, போட்டு போகிறதுக்காக மதுரை வந்தேன். ஒரு 2 நாள் இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிடலான்ட்டு வந்தேன். இது வந்து எங்கள் சித்தப்பா பையன் தம்பியோட ஜிம்மு. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது இன்னொரு தம்பி இவன் தான் மலைசாமி. ஸோ ட்ரெயினரு, பர்சனல் ட்ரெயினரு அண்டு கோச்சு எல்லாமே நம்ம சொந்தக்கார பையன் தான். அது இருந்தும் நான் இவ்வளோ நாள் இப்படி எந்திரிக்கேன் பார்த்தீங்களா, அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கரெக்டாக பண்ணிடலாம். இன்றைக்கி பண்ணிடலாம். இனிமேல் குறைச்சி காட்டுறோம். தேங்க்யூ மக்களே. அப்படியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் முடிஞ்சு. ஸோ தம்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நீங்கள் இப்போ வெயிட்டு செக் பண்ணுங்கள், போகும்போது கண்டிப்பாக உங்களை 1/2 கிலோ குறைச்சி தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. சரி என்னன்றதை செக் பண்ணுவோம். தெரியுதா? தெரியும். 103.150. 103.15. ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? எப்படி பண்ணணும் சொல்லு. ஸோ இந்த கெட்டல் பெல் எடுத்து ஒரு வெயிட்டு, ஒரு மினிமம் வெயிட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். டன். கஷ்டப்பட்டு அங்கே யுவராஜ் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஹை இன்டென்சிவ் வேணாம், நான் புஷ் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்தால் இவன் எனக்கு திரும்ப ஹை இன்டென்சிவே பண்ண வர்றான். மலைசாமி இங்கே ஸ்வெட்டிங் தள்ளு கேட்டால் நீ உங்களுக்கு 1/2 கிலோ நான் குறைச்சி காட்டுறேன் ஒரே நாளில் அப்படின்றான். வேணாம்டா எனக்கு 1/2 கிலோவே வேணாம்டான்னு இப்போ தான் போராடி நின்றுருக்கேன். இப்போ புஷ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி சொன்னால் ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலும் ஒரு சாலிடாக சூப்பராக குறையணும். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் வந்து ஒரு ஹோல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். அது வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக கூடிய வரையில் ஒரு வீடியோ எடுத்து அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோ ஒரு போடுறேன். இப்போ எவ்வளோ பண்ணணும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட குறைய முடியல. பார்ப்போமா? ஒரு நாள் 1/2 கிலோ இன்னும் ஏதோ 102.20 சொன்னேன். 3.19 இருந்துச்சு. நல்லா 103.17 இருந்துச்சு. இப்போ 102.20. கிட்டத்தட்ட வந்து 1 kg கிட்ட வந்து மைனஸை காட்டுது. பெரிய விஷயம். சூப்பர். பாடி வெயிட்டில் வாட்டர் கட் இருக்கும். ஆமாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் குடிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க, திரும்ப இங்கே இருக்கும்போது தண்ணி குடிப்பீங்க. அப்படின்றப்ப அந்த வாட்டர் வெயிட்டே ஒரு 100 கிராம் 200 கிராம் கிட்ட இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வார்ம் பண்ணீங்களே, அதிலே வந்து கலோரிஸ் நல்லா பேர்ன் ஆகும்.
கை ஸ்ட்ரெச் பண்ணுறது, புஷ்அப் எடுக்கிறது, ஸ்குவாட் பண்ணுறது, அதுலேயே நல்லா வேர்வை வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆயிரும். திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் புஷ்அப் ஸ்குவாட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கலரிஸ் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் கார்டியோ பண்ணுறதோட நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறப்போ வெயிட் வந்து நல்லாவே லாஸ் ஆகும். அதனால தான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 minutes உங்களுக்கு கார்டியோ பண்ணிட்டு அது ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். ஸ்ட்ரென்தனிங் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொன்னது கம்மி தான், அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ முடியாது. அதனால தான் உங்களுக்கு 1 kg கிட்ட லாஸ். சூப்பர். நான் உண்மையாக அது எப்போ ஒரு நாளில் 1/2 கிலோ குறையும் என்னடா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது. ரியலி சூப்பர். தேங்க்யூ தம்பி. ஸோ வா முடியலப்பா சாமி, இதுக்கு எங்கள் மாஸ்டர் எவ்வளோ பரவாயில்ல சார். தம்பி ஆச்சு கொஞ்சம் இறக்கப்படுவான்னு பார்த்தோம், இறக்கம் இல்லாமல் பண்ணுறான். ஆர்டி மாஸ்டர் யுவராஜ் மாஸ்டருக்குலாம் மேலே இருக்கான் மலைராஜ் சார். குறைச்சிருவேன் நான், என்ன ஒரு 10 நாள் தான், 10 நாளில் 10 கிலோ குறைச்சி. நான் 99 நாளில் 10 கிலோ எய்ம் பண்ணியிருக்கேன். நீ 10 நாளில் 10 கிலோ குறைச்சா நம்ம பாடி தாங்காது. ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாப்பா அங்கே பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜம்பாடியில் வந்து 48 ஃபிட்னஸ் கிளப். ராஜம்பாடியில் கரெக்டாக நம்ம யூனிவர்சிட்டி பாலம் ஏறதுக்கு முன்னாடியே இருக்கும். அண்டர் கிரவுண்டில் தான், கீழே தான். ஆமாம், இங்கே தான் அண்டர். ஐயோ கையை தூக்கி ஒரு கையில் பிடிக்க முடியல ஃபோனை. கூகுளில் போட்டிங்கன்னா வரும். கூகுளில் போட்டால் வரும். ஸோ இது நம்ம தம்பியோட ஜிம்மு, நீங்கள் தாராளமாக வரலாம். நல்ல பர்சனல் ட்ரெயினர் உங்களுக்கு மலைராஜன் இருக்கார், வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணுவாப்புல. பாய்.